அனைவருக்கும் வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக நீக்கப்பட்டிருக்காரு. இது குறித்து மனம் திறந்து மனம் நொந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. அது எதுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரா அதிமுக நீக்கினதா அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீக்கினாருன்னு பார்க்கணும். அதிமுக நீக்கினதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவர் செங்கோட்டையன் அவர்கள். அவரை நீக்கிற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பேற்பட்ட சீனியர் அவரு. இதுல எதனாலன்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவோட நினைவிடத்துக்கு போனப்போ ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனோட சேர்ந்து போனாரு அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திச்சு, இன்னும் 10 நாள் நான் கெடு விதிக்கிறேன், இது அதுக்குள்ள எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், நாம் தொடர்ந்து தேர்தல் எல்லாத்துலயுமே தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்கோம், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்து அதிமுக தொண்டர்களோட கருத்தா சொல்லியிருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காதல வாங்காம அவரை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கினாரு. இன்னைக்கு அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற பதவியில இருந்தும் எல்லாத்துல இருந்தும் மொத்தமா அந்த கட்சியை விட்டு நீக்கியிருக்கார். இது சர்வாதிகாரமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து மனம் நொந்து பேசியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் இன்ற செய்தியாளரை சந்திக்கும் போது முதல்ல சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றாரு, என்ன இந்த கட்சியை விட்டு நீக்கினதுக்கு நான் மன வேதனை அடைகிறேன், அதே போல ரொம்ப கண்ணீர் சிந்துகிறேன், இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து அந்த கட்சியில இருந்தவர், ஆரம்ப காலத்திலே இருந்தவர், சீனியருக்கெல்லாம் சீனியர் அப்படிங்கிற போலதான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள். ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே போல இவரும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார், துரோகத்தால் அப்படின்னு தான் சொன்னோம். இதுல அடுத்தது சொல்றாரு, பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இபிஎஸ் மேல. ஒரு தலைமை பண்பு இல்லைங்கிற மாதிரிதான் அவர் சொல்றது இருக்கு. அந்த கருத்துக்கள்லாம் என்ன கருத்து முக்கியமா சொல்றாருன்னா, என்ன திமுகவோட பி டீம் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்று அவர் பிரஸ் மீட்ல சொல்லும்போது சொல்லியிருந்தாரு அவங்களோட பி டீம் அப்படின்னு, திமுகவோட பி டீம். அவர் சொல்றாரு, நான் திமுகவோட பி டீம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த கொடநாடு கொலை வழக்கில் A1 அப்படிங்கிறாரு. A1னா என்னன்னா, இவர் தான் அந்த வழக்கையே பண்ணியிருக்காரு, இவர் தான் அந்த கொலையெல்லாம் நடத்தினாரு அப்படிங்கிறதுனாலதான் இவர் A1 அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன் A1 குறிப்பிடுறாருன்னா, அங்க நடந்தது எல்லாருக்குமே தெரியும், எத்தனை கொலை நடந்ததுன்னு தெரியும், அங்கிருந்து வாட்சி திரும்ப போனுச்சுன்னு பொய் மேல பொய்ய அடுக்குனாரு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தவர் அவர் தான். அங்க கரண்ட் கட் பண்ணாங்க, பல்வேறு கொலை செஞ்சவங்க இருக்காங்களா கூலிப்படை, அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். எப்படின்னு இன்னி வரைக்கும் தெரியல. அந்த சிபிஐ அழகா மோடி கையில கொடுத்துட்டு இவர் வேலையை பார்த்துட்டாரு, டென்ஷன் இல்லாம ஒதுக்கிட்டாரு. தொடர்ந்து திமுக தான் இதுக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியில உள்ள செங்கோட்டையன் அவர்களும் எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான். அப்போ இவரும் ஒரு ஆதாரமா தான் இருக்காரு. தன் சொந்த கட்சி, இதை வேற ஏதோ கட்சியில உள்ளவங்க சொல்லல, தன் சொந்த கட்சியில உள்ளவங்களே இது போல இவர் தான் A1 அப்படிங்கிறாருன்னா, மக்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு கொலைய அரங்கேற்றியவரு. அடுத்த கட்டமா சொல்றாரு, எல்லாரையும் துரோகம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் அடுத்தவங்களை பத்தி பேசுறாரு, ஆனா இவர் எல்லாருக்குமே துரோகம் பண்றாரு, இந்த கட்சியில உள்ளவங்களை எல்லாருக்குமே துரோகம் பண்றாரு. ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை நீக்கினது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றாரு. அப்படி இது நோபல் பரிசா கொடுக்கலாம் இவருக்கு. அதாவது எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுல பார்த்தோம்னா, அதிக துரோகம் பண்ணதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமிக்கு பேரே துரோகி தான் அப்படிங்கிறது தான். காலைவாரி நோய் அவருக்கு வந்திருக்கு. அது சரி பண்ண முடியாத ஒரு நோயா இருக்கு இன்னைக்கு அவருக்கு. அந்த காலைவாரி நோய் எப்ப சரியாகும்னு யாருக்குமே தெரியல அதிமுகல. இது அதிமுகல இருந்து செங்கோட்டையனை நீக்குனது சில பேர் சரி அப்படிங்கிறாங்க. சரிதான், ஆனா எப்படி சரின்னா, தலைமைக்கு எதிராக செயல்பட்டா அதிரடி நீக்கம் சரிதான். ஆனா இவரு கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் பொதுவா ஒரு தொண்டர்களுக்கு எப்படி டீ கடையில உட்காந்து பேசிக்குவோம், எப்படி வீட்டுல உட்காந்து பேசிக்குவானோ அது போல தன்னோட கருத்தை அவர் சொல்றாரு. இத்தனை நாள் அமைதியா இருந்து பாத்துட்டாங்க, தோல்விக்கு மேல தோல்வி வருது, அதனால அவர் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அவரோட இதை பரிசீலனை செய்யணும் தலைமை. அதுதான் ஒரு தலைமை பண்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும். அப்ப நீக்கினார்னா எடப்பாடி பழனிசாமியோட சுய அதிகாரத்தினாலதான் அவங்களை எல்லாம் நீக்கிறாரு. ஏன்னா நம்ம நாளைக்கு பதவி போயிடும் அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் இவர் நீக்கிறாரு. இதுக்கும் அதிமுகவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறதுதான் நல்லா தெரிய வரும். செங்கோட்டையன் அவர்களே சொல்றாரு, சர்வாதிகாரியா செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் தான் அப்படிங்கிற ஒரு தும்முறிலே இருக்காரு. எல்லாரையும் கட்சியை விட்டு சீனியர்கள் கூட பார்க்காம எனக்கு முறையா நோட்டீஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, என்ன கேள்வி கேட்டுக்கணும், அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும், என்ன எந்த கேள்வியுமே கேட்கல, நான் என்னோட மனதில் உள்ள கருத்தை தான் சொன்னேன், நான் பிரஸ் மீட்ல கூட முன்னாடி சொன்னப்போ 10 நாள் கெடு விதிக்கல, எல்லாரையும்
சேர்க்கறதுக்கான 10 நாளுக்குள்ள இந்த வேலையை ஆரம்பிக்கணும். அப்பதான் 2026 தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு தான் சொல்றாரு. அடுத்த கொஸ்டினே அவர் கேட்கிறாரு, எம்ஜிஆரை விட எடப்பாடி பழனிசாமி என்ன பெரியாளா, ஜெயலலிதாவை விட எடப்பாடி பழனிசாமி என்ன பெரியாளா? ஏன் கேக்குறேன்னா, அவங்க எம்ஜிஆர் அவர்கள் அப்போ இருந்தப்ப அவர்களை எதிர்த்து பேசினாங்க. எதிர்த்து பேசுனவங்களுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் பதவி கொடுத்து பக்கத்துலயே அரவணைச்சுக்கிட்டாரு திரும்ப. அதுக்கப்புறம் அந்த தலைமை பண்புங்கிறது அதுதான். அதே போல சசிகலா, ஜெயலலிதா அவர்களும் அதே போலதான். தன்னை எதிர்த்து வேலை பார்த்தவங்களை எல்லாம் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம், அவர்கிட்ட அந்த கட்சி பொதுச் செயலாளருக்கு ஆனதுக்கு அப்புறம் அவர் செயல்பட்ட விதமே வேற. எல்லாரையும் அரவணைச்சுதான் வச்சுக்கிட்டாங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள். யாரையும் இது போல தூக்கி எறியல. கட்சியை விட்டு நீக்கினாலும் திரும்ப மன்னிப்பு கடிதம் கோரணும், உடனே ஏத்துக்குவாங்க. அவங்க தனியா செயல்பட மாட்டாங்க, கட்சியா செயல்படுவாங்க. ஆனா இவர் சர்வாதிகாரத்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல முக்கிய குற்றச்சாட்டா வச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன், நான் கோர்ட்டுக்கு வழக்கறிஞர் மூலமா போவேன் அப்படின்னு அவர் தரப்பு வாதத்தையும் சொல்லியிருக்காரு. இதுல இப்ப 2026க்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு பேர் அடி ஒண்ணு காத்திருக்கு. ஏன்னா அந்த கட்சியில உள்ளவங்க எதிரணியில உள்ளவங்க ஒன்னா சேரல. இப்ப திமுக மத்த கட்சி எல்லாம் பிஜேபி இது போல எல்லா கட்சியும் சேர்ந்துட்டு அவங்களை அட்டாக் பண்ணா கூட அவர் சமாளிச்சிடலாம், ஏன்னா அவர் முன்னாடி கட்சி இருக்கு அப்படிங்கலாம். இதுல என்ன முக்கியமா பாக்கணும்னா, அந்த கட்சியில உள்ளவங்க டிடிவி தினகரன், சசிகலா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் இது போல பல்வேறு பேர் பிரிஞ்சு கிடக்காங்க. ஒரு மாபெரும் இயக்கமா இருந்ததை 2ஆ பிளந்து தனித்தனியா வெட்டி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா அவரோட பதவியை தற்காத்துக்கணும், நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆட்சிக்கு வரலனாலும் நம்ம இந்த பொதுச் செயலாளர், நம்ம இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை மட்டும் நம்ம வச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. அப்பதான் நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும் இந்த கட்சி. இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம், ஃபுல்லா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியுங்கிற மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டாரு. இல்ல கொலை என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டாரு. கொடநாடெல்லாம் தாண்டி அவர் கேரளா போயிட்டாரு. இப்ப அப்படியே வரும்போதுதான் இப்ப எல்லா விஷயமும் வருது ஒண்ணா. அதனால இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா 2026ல எடப்பாடி பழனிசாமி இடம் தெரியாம அழிக்கப்படுவார் அப்படிங்கறதுதான். ஒருத்தருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது போல, அப்பேற்பட்ட நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் அவங்க கட்சிக்குள்ளே சேர்ந்து ஒன்னா இருக்காங்க. அதிலே முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறவங்களே இன்னும் பல பேர் இவங்களோட தொடர்புலதான் இருக்காங்க அப்படிங்கறதுதான் ஒரு யதார்த்த உண்மை. எடப்பாடி பழனிசாமி என்ன முதல்ல செங்கோட்டையன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது, தற்காலிக பொதுச் செயலாளர். இவர் செயற்குழுவால் இப்போதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். மீண்டும் செயற்குழு கூடப்படும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றப்படுவார், நான் அதே போல வழக்கு தொடருவேன், நாங்கெல்லாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி அவரோட உரையை முடிச்சு, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல துரோகத்தை வச்சு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு அவர் சார்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படிங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. முன்னாடி கட்சிக்குள்ள பேசினாங்க, அப்புறம் அங்க இங்கன்னு பேசிக்கிட்டாங்க. இப்போ எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இந்த நியூஸ் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல கத்தி தொங்குது, எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி, காலைவாரி நோய் அவருக்கு வந்திருக்கு, அவர் 10 தோல்வி பழனிசாமி இப்ப 11 தோல்வி பழனிசாமி ஆனோன்னே அவரை கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு, இருந்தாலும் அதிமுக நம்ம பின்னாடிதான் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு 2026ல நிச்சயமாக இவங்க எல்லாம் சேர்ந்து பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து.